தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவுடைய நெல்லை வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மேலே சிபிசிஐடி 4 பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்குடைய பின்னணி என்ன, எதனால் இந்த வழக்கு அப்படிங்கிறதான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 6ஆம் தேதி தாம்பரத்தில் தேர்தல் பறக்கும் படையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு தகவல் வருது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்னையிலேருந்து போகிற நெல்லை எக்ஸ்பிரஸில் நெல்லை மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுப்பதற்காக பணம் எடுத்துகிட்டு போகப்படுது அப்படின்னு சொல்லி A1 கோச்சில் சீட் நம்பர் 26, 27, 28 இந்த 3 சீட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க கிட்ட காசு இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இதன் அடிப்படையில் அந்த ட்ரெயினை தாம்பரத்தில் நிறுத்தி பறக்கும் படையினர் சோதனைகிறாங்க. அதில் அந்த 3 பேர் அந்த சீட்டில் பயணித்த 3 பேர்கிட்ட இருந்து 3,98,91,500 ரூபா பறிமுதல் பண்ணப்படுது. அந்த 3 பேர் யார் அப்படின்னா, சதீஷ், அவருடைய தம்பி நவீன் மற்றும் பெருமாள். இந்த 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தா, சதீஷ் வந்து சென்னை புரட்சிவாக்கத்தில் இருக்க ப்ளூ டைமண்ட் அப்படிங்கிற ஹோட்டலுடைய மேனேஜராக இருக்கார். அவருடைய தம்பி தான் நவீன். அப்புறம் பெருமாள்னு இன்னொரு நபர். 3 பேர்கிட்ட இருந்தும் மொத்தமாக சேர்த்து தான் அந்த தொகை பிடிக்கப்படுது. இதில் அந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் யாரோடது அப்படின்னா, அது வந்து முன்னாள் அமைச்சர் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினருமான நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது அப்படிங்கிற தகவல் தெளிவுது. 3 பேர்த்துக்கிட்டையும் வந்து கைது பண்ணி விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெல்லை மக்களவை தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக இந்த பணத்தை கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு திரு சதீஷ் அவர்கள் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாரு. ஆசை தம்பி அப்படிங்கிற ஒருத்தர் பெருமாள் மூலயமா பணம் கொடுத்துட்டாரு. அவரும் எங்கள் கூட வந்தார். நானும் என் தம்பியும் பணம் எடுத்துகிட்டு போனோம். எங்கள் 3 பேர்த்துக்கிட்ட இருந்து மொத்தமாக இந்த 3,98 லட்சம் பணம் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் காவல்துறையில் வாக்குமூலம் கொடுத்துருந்தார். இது சம்மந்தமாக நயினார் நாகேந்திரன் கேட்கும்போது அவர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பணத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, தேவையில்லாமல் அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த வழக்கை வந்து தாம்பரம் காவல் நிலையத்தில் பதிவு பண்ணப்பட்டிருந்துச்சு. அந்த தொகை வந்து விஏஓ கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதன் பேரில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுப்பதற்காக ஐடிக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. காவல்துறையிலையும் புகார் வந்து அளிக்கப்பட்டுருச்சு. இது தொடர்பாக வந்து நேரில் ஆஜராக சொல்லி நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஏப்ரல் 22ஆம் தேதி நேரில் ஆஜராகணும் அப்படின்னு நயினார் நாகேந்திரனுக்கு அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ஆனால் அந்த குறிப்பிட்ட தேதியில் அந்த நாளில் நயினார் நாகேந்திரன் ஆஜராகலை. அதுக்கு பதிலாக அவருடைய உதவியாளர் தான் ஆஜராயிருந்தார். அவர் வந்து என்ன சொல்லுன்னா, ஆஜராகிறதுக்கு அவகாசம் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சு இந்த விவகாரத்தில் அவர் வந்து காலம் கேட்டிருந்தார். இது போக நெல்லையில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட ராகவன் அப்படிங்கிறவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தார். அதில் வந்து நயினார் நாகேந்திரனுடைய தகுதி நீக்கம் செய்யணும், அவருக்கு மேலே வந்து அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கணும், சட்டவிரோத பண பரிமாற்றம் சட்டத்துக்கு கீழே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வச்சிருந்தார். அதில் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கருத்து கிட்ட உயர்நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த வழக்கில் காவல்துறை ஏற்கனவே வந்து வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐடிக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், எல்லா ப்ரொசீஜரும் போய்கிட்டு இருக்கு, இடி வந்து வரலங்கிறது இடி கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னாங்க. இடி வந்து அவங்க தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் சட்டத்துக்கு கீழே வராது, வந்த பணத்துக்கு வந்து கணக்கு இருக்குது அப்படின்னா ஐடி சொன்ன பிறகு தான் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும், சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்துக்கு கீழே வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போ வரைக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. அடுத்தபடியாக வந்து இந்த வழக்குடைய அடுத்த கட்டமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் மே 2ஆம் தேதி நேரில் ஆஜராகணும், அவருடைய உதவியாளர் மணிகண்டனும் அவரும் ஆஜராகணும் அப்படின்னு 2வது முறை சம்மன் கொடுக்கப்பட்டுச்சு. முதல் முறை சம்மன் வந்து அவருக்கு நேரடியாக கொடுக்கல, உதவியாளர்கிட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுதுனால 2வது சம்மனை நேரில் நயினார் நாகேந்திரன் கையிலேயே அதை கொடுத்தாங்க. அதை வாங்கின நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் சுமார் 200 கோடி பிடிக்கப்பட்டிருக்கு, ஆனால் எனக்கு மட்டும் நீங்கள் வந்து நோட்டீஸ் கொடுக்குறீங்கன்னா இது பழிவாங்க நடவடிக்கை தானே, எனக்கும் அந்த பணத்துக்கும் சம்மந்தமே இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல பணத்தை பிடிச்சிட்டு என் பேரை அதில் சேர்த்து பேசுறது எப்படி நியாயமாக இருக்கும், இது வந்து அரசியல் சதி அப்படிங்கிற விஷயத்த பேசியிருந்தார். இந்த வழக்கில் அடுத்தபடியாக இன்னொரு திருப்பம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஏப்ரல் 26ஆம் தேதி இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏப்ரல் 28ஆம் தேதி அந்த வழக்குடைய ஆவணங்கள் சுமார் 360 பக்கம் கொண்ட ஆவணங்கள் சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி காவல்துறையினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. இதன் அடிப்படையில் இப்போ சிபிசிஐடி இந்த விசாரணையை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வழக்கில் முதற்கட்டமாக சிபிசிஐடி 4 பிரிவுகள் கீழே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மே 2ஆம் தேதி நேரில் ஆஜராவதற்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. இது யார் யார் கொடுத்துருக்காங்கன்னா, வழக்குடைய விவரங்கள் அனைத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக நிர்வாகிகள் சதீஷ், நவீன், பெருமாள், கோவர்தன், நயினார் நாகேந்திரன், அவருடைய உதவியாளர் மணிகண்டன் போக காவல்துறையில் இருக்க தாம்பரம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள்னு மொத்தம் 8 பேருக்கு இந்த சம்மன் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆக மொத்தம் இந்த சம்மன் வந்து நயினார் நாகேந்திரன் நேரில் ஆஜராகிறதுக்கு இன்னொரு அழுத்தம் அப்படின்னே நம்ம பார்க்கலாம். காவல்துறை விசாரிச்சிருந்த வழக்கு சிபிசிஐடி வசம் போகுது அப்படிங்கும்போது அதுக்குள்ளே ஏதாவது அரசியல் சூழ்ச்சி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஆனால் அந்த 4 கோடி ரூபாய்க்கு உரிய கணக்கு காட்டப்படும் பட்சத்தில் அது பெரிய பிரச்சனையாக வாய்ப்பு இல்லை. ஆனால் இது தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சதீஷ் அவர்கள் கொடுத்த வாக்குமூலம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நயினார் நாகேந்திரனுடைய
வெற்றி, அதாவது நாளைக்கு இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றால் ஜூன் 4 வெளியாகக்கூடிய இருக்கும் முடிவுகளில் அவர் வெற்றி என்று அறிவிக்கப்பட்டால் அது என்னவாகும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதுவும் இல்லைனா கூட அவர் தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சால் கூட அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இந்த வழக்கில் முக்கியமான விஷயம் வந்து அந்த பணத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்கிறார். ஆனால் அந்த பணத்தை கொண்டு போனது அவருடைய மேனேஜர் சதீஷ். அவர்கிட்ட இருந்து பாஜக நிர்வாகிக்கான அடையாள அட்டையும் எம்எல்ஏ கார்டு, நயினார் நாகேந்திரனுடைய எம்எல்ஏ அட்டையும் வந்து பறிமுதல் பண்ணப்பட்டிருக்குது. அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த பணம் நயினார் உடையதாக இருப்பதற்கு அதிகமான முகாந்திரங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெளிவாகுது. இந்த வழக்கில் மே 2 இவங்க நேரில் ஆஜராகும் போது இந்த வழக்குடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த நிலைமையில் இப்போதைக்கு இந்த வழக்குடைய தன்மை என்னவா இருக்குது அப்படின்னா, நயினார் நாகேந்திரனுடைய தேர்தல் போட்டியிடல் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக அவர் கைதாகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனாலும் இதில் இடி தலையிடலை அப்படிங்கும்போது சிபிசிஐடி இதை கையில் எடுத்து திமுகவுடைய அரசியல் பிரச்சாரத்துக்கு இதை முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நயினார் நாகேந்திரன் கைதாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சில கருத்துக்களும் சொல்லப்படுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மே 2 இவங்க நேரில் ஆஜரான பிறகு நடக்கும் அப்டேட்ஸை பொறுத்தா தெரிய வரும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.